ஏன்னா இதை நான் பதிவிடுறேன்னா ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் தான் இன்றைக்கி அந்த செய்ய முடியும். மற்ற கட்சிகள் இன்றைக்கும் அதை வந்து கஷ்டம் செய்கிறது. தமிழ்நாடு முழுக்க ஒரு பூத் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து பூத் கமிட்டிகளை சிறப்பாக பணியாற்றி முடித்து கொடுத்துருக்காங்க. அது வந்து தேமுதிகவின் மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு அந்த வெற்றி சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக பதிய வைக்கிறேன். நேற்று தான் ஏர்போர்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்தித்தேன். நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டு தான் நான் போனேன். மறுபடியும் இன்றைக்கி தலைமை கழகத்துக்கு வந்திருக்கீங்க. எப்போவுமே நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன், நட்புறனோடு தான் இருப்பேன். நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். வெகு விரைவில் அறிவிக்கிறோங்க. வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்ப்பது வரும். எல்லாமே நேற்று நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே மாவட்ட செயலாளர் மீட்டிங்குன்னு போடுறீங்க. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து ஃபேக் நியூஸ் தான் போடணுன்னு நீங்கள் முடிவு பண்ண பிறகு நான் என்ன பண்ண முடியும்? நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு நாளும் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். அதான் உண்மைங்க. நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேங்க. நீங்கள் இங்கே வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம்னு போடுறீங்க. தப்பாக அதுதான் நேற்று சொன்னேன். ஃபேக் நியூஸ் போடாதீங்க. இது எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. உங்கள் சேனல்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு குறையுது. இதுதான் உண்மை. நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இதை பதிவிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். நான் தான் டெய்லி நீங்கள் வரீங்க, சந்திக்கிறேன், எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஃபேக் நியூஸ் போடாதீங்க. உரிய நேரத்தில் நாங்கள் வந்து விருப்ப மனு, மாவட்ட செயலாளர் எல்லாமே அறிவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சு. ஆமாம், February 12 நம்மளுடைய கொடி நாள். அந்த கொடி நாளை தமிழ்நாடு முழுக்க மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக இந்த முறை எல்லாரும் வந்து நம்ம கொண்டாட இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி செய்தி இப்போ நான் பதிய வைக்கிறேன். இது பல தேர்தலையுமே தேமுதிகவுடைய நிலைப்பாடு, கூட்டணி, தொகுதி பங்கெல்லாம் ஒரு லாஸ்ட் டைமில் தான் நம்ம முடிவு பண்ணுறோம். ஒவ்வொரு தேர்தலும் இந்த மாதிரி சூழலுக்கான காரணம், ஒவ்வொரு வந்து சூழலுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து பொறுமையாக யோசித்து எங்களுடைய கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லது நாங்கள் யோசித்து முடிவெடுக்கிறோம். அவ்வளோதான். ஏன்னா இன்னும் நான் பல முறை சொன்னதை மீண்டும் மீண்டும் என்ன சொல்ல வைக்கிறீங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, ஓட்டர் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடலை, அதே மாதிரி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கலை. இன்றைக்கி இருக்கின்ற 2 பெரிய கட்சிகள் அவங்களுடைய கூட்டணியை இன்னும் இறுதி செய்யலை. அப்படி எல்லாமே இருக்கிறப்போ தேமுதிகவை மட்டும் ஏன் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்குறீங்கன்றதான் எனக்கு புரியல. நான் பல முறை சொல்லிட்டேன். உரிய நேரத்தில் உரியபடி நாங்கள் வந்து அறிவிப்போம். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை ஆல்ரெடி கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அவர்கள் விருப்பம், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பத்தின்படி தேமுதிக இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு மகத்தான கூட்டணியை அமைப்போம் என்பதை மட்டும் இப்போ நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். அதுக்கான எல்லாத்தையுமே நான் பதில் சொல்லிட்டேன். மீண்டும் நீங்கள் கேட்குறீங்க. இல்லை மாநாடில் நம்ம சொல்லுவோன்னது வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். அதுதான் மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டு அவங்களுடன் கலந்து ஆலோசித்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுதான் நான் இன்றைக்கி மாநாட்டில் சொன்னது. ஒரு டிசிஷன் வந்திருக்கோ அது உரிய நேரத்தில் அறிவிக்கிறேன்னு தான் நான் மாநாட்டில் சொன்னேன். முடிவெடுத்திருக்கு, உரிய நேரத்தில் அறிவிக்கிறோம். அது என்னன்னா, எங்கள் மாவட்ட செயலாளர், எங்கள் கழகம், ஒன்றியம், நகரம், பேரூர் தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 4ஆம் கட்ட பயணம் தமிழ்நாடு முழுக்க மீண்டும் நான் வந்து மதுரை டு கன்னியாகுமரி போயிட்டு தான் வந்திருக்கேன். அங்கேயும் எங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என்னுடன் கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் முடித்து தான் எங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் அறிவிப்போம். பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் அதையே தான் கேட்குறீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், உரிய நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அறிவிப்பு வரும் என்பதை சொல்கிறேன். அது அவங்க கருத்து. நான் என்ன சொல்கிறேன்றது நான் சொல்கிறேன். எப்பயுமே மற்றவங்க பேசுனதுக்கு நான் பதில் சொல்கிறதில்ல. தேமுதிக நிலைப்பாடு நான் சொல்வதற்கான கேள்வி நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன பிரகாரம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். மீண்டும் நான் பதிய வைக்கிறேன். சொன்னதே தான் திருப்பி சொல்கிறேன். இதே இடத்துல குரு பூஜைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி மத்திய மாநில கட்சிகள் அனைவரும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். இதில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, தோழமையோடு இருக்கிறது ஒன்றுங்க. அரசியல் நிலைப்பாடு என்பது எங்கள் கட்சியின் விருப்பம் எதுவோ அது நம்ம எடுக்க வேண்டிய ஒரு
நிலை. அதனால் எதிர்காலம் தேமுதிகவின் எதிர்காலத்தை கருதி எங்கள் கழகத்தினுடைய அனைவர் விருப்பம் கருதி என்னுடைய அறிவிப்பு இருக்கும் என்பதை மீண்டும் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதை விட உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ அவர் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி சொன்னார், நீங்கள் கேட்குறீங்க. அப்படி பார்த்தா ஜனவரி 26 ரிபப்ளிக் டே குடியரசு தினத்துக்கு டெல்லியிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. புரியுதுங்களா? எதுக்குன்னா அங்கே பரேடெல்லாம் நடக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். டெல்லியில் எவ்வளோ மிக பிரம்மாண்டமாக அந்த ரிபப்ளிக் டே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு இந்த முறை தேமுதிகலேருந்து நீங்கள் வந்து கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருமே எங்களை வந்து அழைச்சாங்க. பட் நான் வந்து தொடர்ந்து பயணம் அறிவிச்சிட்டதால டேட்டு எங்களால் போக முடியல. இதுதான் நிலைப்பாடு. அதனால் எல்லா கட்சியுமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஒருத்தர் பேசுனா அதனால் உடனே அவங்களோட கூட்டணியா, ஒருத்தர் திட்டினா உடனே அவங்களோட கூட்டணி இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தலைவராக பெண் தலைவிகளை நான் வந்து மதிக்கிறேன். அது கனிமொழியாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அனைத்து பெண் தலைவர்களையும் நான் மதிக்கிறேன். அவர்களுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் எல்லாரோடையும். அவங்க என்னோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அது ஒரு கேள்வியாக கேட்குறது வந்து உண்மையிலேயே எனக்கு கஷ்டம்தான் தருது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் கூட எல்லாருமே பேசத்தான் செய்வாங்க. அதுக்காக உடனே நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போகக்கூடாது, சரிங்களா? அதனால் குடியரசு தினத்துக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது டெல்லியிலேருந்து. என்னுடைய 4ஆம் கட்ட பயணம் இருந்ததுனால் என்னால் செல்ல முடியவில்லை. அதனால் எல்லாருமே எங்களோட தோழமையோடு தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அது வேறு. ஆனால் எங்கள் கழகத்திற்கு எதிர்காலத்திற்கு நல்லதோ, எங்கள் கழகம் யாரை விரும்புகிறாங்களோ அவர்களுடன் தான் கூட்டணி. உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, எம்ஜிஆர் அவர்கள் குருவா செய்யப்பட்டு தான் தேர்தல் ஆரம்பிச்சாங்க. விஜய் அவர்கள் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கையெழுத்துவார். இது வரக்கூடிய தேர்தல் அவர்கள் கைது. அது விஜய்கிட்ட தான் கேட்கணும். விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. இப்போ கேப்டனை பற்றி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கேப்டன் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், எப்போவுமே இப்போவும் இல்லை எப்போவும் வந்து கேப்டனுக்கும் சரி அவர் தான் குரு. யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கேப்டன் குரு. இங்கே பாருங்கள் சிலை, கேப்டன் பக்கத்தில் இங்கே தலைமை கழகத்தில் ஒரே ஒரு சிலை தான், அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை தான். அதில் எங்கள் மாற்று கருத்து கிடையாது. அவர் தான் அவரோட குருநாதராக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ரோல் மாடலாக அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே தான் ஃபாலோ பண்ணி அப்படி தான் இருந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நேற்றே ஏர்போர்ட்டில் சொல்லிட்டேன். அதுக்கான பதில் நேற்றே ஏர்போர்ட்டில் பதிய வச்சுருக்கேன். அது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது சொல்கிறேன். அதே நேரத்தில் பல பத்திரிகையாளர்கள் வந்து அந்த நாங்கள் வந்து 4வது பெரிய தூண் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நிறைய உங்களை இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன், தப்பான செய்திகளை வந்து போடுறீங்க. ஒரு கட்சியை வந்து எவ்வளோ வரைக்கும் வந்து கேவலப்படுத்தணும், கொச்சப்படுத்தணுமோ அதுவும் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் பக்கம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களை ஒருத்தர் வந்து எதிர்க்கிறாருன்றப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சேர்ந்து கோவம் வருதில்ல. அப்படி தான் எல்லார் உணர்வும் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். மற்றவங்கெல்லாம் பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, தேமுதிகக்கு மட்டும் ஒரு தனி ஃபார்முலாவை வச்சுருக்கீங்க பத்திரிகையாளர்கள். அது என்னன்னு எனக்கு புரியல. அதனால் இதுவும் கூட்டணி பேச்சுவார்த்தை. எங்களுக்குரிய அங்கீகாரம் மரியாதை கிடைக்கும் இடத்தில் எங்கள் கழகம் விரும்புபவர்களிடத்தில் கூட்டணியை அமைப்போம். நன்றி, வணக்கம்.